ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரையும் உருளைக்கிழங்கு பொடி மாசும் செய்கிறது பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காய் ஃப்ரை பார்த்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 4 கத்திரிக்காவை நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். இந்த காரமும் உப்பும் காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். மூடி போடக்கூடாது, மூடி போடாமல் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா சூட் ஆகும். இந்தளவுக்கு வதக்கி விடணும். இப்போ ரெடியாகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு பொடிமா செய்கிறது பார்த்துடலாம். நான் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் உப்பும் போட்டு வேக விடுறேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை மசிச்சுக்கலாம். ரொம்ப மை மாதிரி மசிக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டிகள் இருக்கட்டும். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுறணும். அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். வெங்காயம் ரொம்பலாம் வதக்கக்கூடாது, கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல பச்சை மிளகாவோட காரம் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கடைசியாக மல்லித்தலையை கட் பண்ணதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe my channel.